வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணும்போது சில எரர் காட்டும், ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. அது என்ன எரருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இது எதனால் ஆகுது, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம். பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. இந்த ப்ராப்ளம் எதனால் ஆகுதுன்னா, உங்களுடைய லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபோர்ஸாக வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஹார்ட் டிஸ்க் அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பழைய லேப்டாப்பில் இந்த மாதிரி ஆகலாம், புது லேப்டாப்பில் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் பழைய லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் கொடுத்து அடிக்கடி அதை சர்வீஸ் பண்ணியிருப்போம். அதனால என்ன ஆகும்னா, ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி இருந்திருக்கும். இல்லை நீங்களே ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டியிருப்பீங்க. அப்படி மாட்டும்போது சரியாக கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது இதில் என்ன கேட்குதுன்னா, மீடியா டெஸ்ட் ஃபெயிலியர் செக் கேபிள் அப்படின்னு கேட்குது. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் பிஎக்சி ரோம்னு இருக்குது. இந்த பிஎக்சி ரோமுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கனெக்ட் பண்ணும்போது சரியாக கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இது வெரி சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, சால்வ் ஆகும். ஸோ நம்ம அதை பார்ப்போம். இப்போ ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேனலை மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எதுக்காவது ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். வேணும்னா இதில் வந்து இது வந்து பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. சாதாரண ப்ரெஷ், நம்மளுடைய டூத் ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இது ஏதாச்சும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் எதுவும் க்ளீன் பண்ணல, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு சரியாக ஃபிட் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதுக்காக நீங்கள் எடுத்த உடனே சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க. இதனால் உங்களுக்கு தான் படிக்கிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணும்போது என்ன எரர் காட்டுது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.